அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக, மக்களின் தலைவியாக, உங்களின் தலைவியாக, நாளை எதிர்காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை பெற்ற சிறந்த தலைவியாக, ஏழை எளிய மக்களின் எளிய மகளாக நின்று பணிபுரிவேன். நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது முறைப்படுத்தப்பட்ட திட்டமாக, மக்களுக்குரிய திட்டமாக, ஒரு நல்ல தீர்க்கமான திட்டமாக, உங்களின் முதல்வராக, எளிய மகளாக நின்று பணிபுரிவேன். நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது இந்திய தேசிய நிதிநிலை அறிக்கை பாதுகாவலன் சட்டம் முறைப்படுத்தப்படும். இச்சட்டத்தின் கீழ் நம்மளுடைய மாநில ரீதியாக தனிநபர் நிதிநிலை பாதுகாவலன் சட்டம் முறைப்படி அவர்களுடைய கோரிக்கைகளை நேரடியாக பதிவிறக்கம் செய்ய அதற்குரிய பிரத்யேக ஒரு ஆப்பின் மூலம் அந்த பதிவுகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான திட்டமாக அமைத்து கொடுக்கப்படும். அதுவுமில்லாமல் 2 நேரடி கணக்கெடுப்புகள் நம்மளுடைய தமிழகத்தில் நிதிநிலைக்காக ஏற்பாடு செய்யப்படும். இது நேரடியாக ஒவ்வொரு வீடு ரீதியாக, தொழிற்சாலை ரீதியாக, விவசாயம் மற்றும் அனைத்து மக்களுக்குரிய, குழந்தைகளுக்குரிய அனைத்து அவர்களுடைய பதிவுகள் அனைத்துமே இந்த நிதிநிலை கணக்கெடுப்பு கண்டிப்பாக முறைப்படுத்தப்படும். இதனால் அவர்களுடைய வாழ்வாதாரம், அந்த குழந்தைகள் மற்றும் 3 வேளை உணவு அருந்துகிறார்களா, அவர்களுடைய வீடு வசிப்பதற்கேற்ப இடமாக இருக்கிறதா, அவர்களுடைய தொழில்கள், அது சார்ந்த பாதுகாப்பு மற்றும் காப்பீடு அனைத்துமே முறைப்படுத்தப்படும். நம்மளுடைய மக்களுடைய நிதி நிலைமையை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப ஒரு நல்ல தீர்க்கமான தேசிய நிதிநிலை அறிக்கை பாதுகாவலன் சட்டம் முறைப்படுத்தப்படும். இது அனைத்துமே எடுத்து முறைப்படுத்தப்பட்டு நம்மளுடைய மத்திய அரசின் நேரடி ஒப்புதலோடு இந்த நிதிநிலை அறிக்கை கொண்டு வந்து அமலாக்கம் செய்யப்படும். இன்றைக்கும் ஏழை எளிய மக்களை வருத்தி ஒரு தனிநபர் ஆதிக்கம் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு மாற்றாக ஒரு நல்ல நிதிநிலை அமைக்கப்பட வேண்டும் என்று மாநில ரீதியாக, மத்திய ரீதியாக ஒரு மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று ஒரு சின்ன முயற்சியாக இங்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக பதிவிடுகிறேன். நன்றி.